ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்றார். வார்த்தைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு பூமியில் இந்த நாட்களிலே சகேயு என்கிற ஒரு மனிதனை சந்திக்கும் போது சொன்ன வார்த்தை, அவன் யார்? ஆயக்காரனுக்கு தலைவன், வரி வசூலிக்கிறவன் வேதம் சொல்லுகிறது. இந்த வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனாலும் அவனுக்குள் ஒரு வாஞ்சை, இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஒரு விருப்பமே வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட்டது என்று சொல்லலாம். இயேசு அந்த விருப்பத்தை, வாஞ்சை அறிந்தபடியினால் பல விதத்தில் முயற்சி எடுத்தும் அவனால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசு அவனை பார்த்தார். ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா அவன் குள்ளமாக இருக்கிறான். ஜனக்கூட்டத்துக்குள் போய் அவர்கிட்ட சேர முடியவில்லை. இந்த வழியாக தான் இயேசு வருவார் என்று யூகித்து ஒரு மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, மற்றவர்கள்லாம் அவன் கண்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு அந்த வழியாய் வரும்பொழுது அண்ணாந்து பார்த்து பெயர் சொல்லி அழைக்கிறார். சகிவே, சீக்கிரமா இறங்கி வா, நாளைக்கு வா, வீட்டுல தங்கணும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத ஒரு மகிமையான சந்தோஷமான ஒரு நிகழ்வு. வீட்டுக்கு சந்தோஷமா கூட்டிட்டு போறான். இயேசு அந்த வீட்டுக்கு நுழைந்தவுடன் அவனுடைய சுபாவங்கள் மட்டுமல்ல, வீடே மாறுகிறது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது. அந்த உள்ளத்துல சந்தோஷம் பொங்குகிறது. அவன் அறிக்கை பண்ணுகிறான், என்ன தெரியுமா, என்னுடைய ஆஸ்தியில பாதியை நான் ஏழைக்கு கொடுத்த. ஆண்டவர் எதுவுமே பேசவில்லை. அவன் மனதுல சுயநலம்லாம் மாறிடுச்சு. எனக்கென்று எதுவும் தேவையில்லை, நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவியை பண்ணுகிறேன் சொல்லி அவனுக்குள்ள இருந்த சந்தோஷம், சமாதானம், பொன்னை காட்டிலும் பொருளை காட்டிலும் உயர் பதவிகளை காட்டிலும் இயேசு போதும், இயேசு வந்துட்டாருன்னு சொல்லும்போது அதில் பிரதிபலிப்பை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எப்படி அநேகருக்கு எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லையே, எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லையே, எல்லா வசதிகள் இருந்தும் சுகம் இல்லையே. இதுதானே இன்னைக்கு உலகம். உலகத்தினால் ஒருவேளை நிரந்தரமான சுகத்தை கொடுக்க முடியாது. அப்படியே மருத்துவமனைகள் கொடுத்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. பணத்தை கொடுக்கலாம், பதவியை கொடுக்கலாம், பொருட்களை கொடுக்கலாம், சமாதானத்தை கொடுக்க முடியாது. வேண்டுமானால் அதை கெடுக்க முடியும். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருமுறை ஒரு கர்த்தருடைய ஊழியர், ஒரு செல்வந்தர்கள் எல்லாம் அந்த பிசினஸ் பீப்புள் கூடியிருக்கிற ஒரு கூடுகைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் டைம்ல கொடுக்க முடியா போகிறார். எல்லாமே வசதி படைத்த ஒரு செலிப்ரேஷன் மூட், அதாவது ஒரு கொண்டாட்டத்தின் மூட்ல தான் அவங்க எல்லாருமே அங்க கூடி இருக்கிறாங்க. பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள். அவன் இறங்குறான். அந்த ஊழியர் சாதாரணமான ஒரு ஊழியரான கர்த்தருடைய கிருபை பெற்ற ஒரு மனுஷன். இவ்வளவு பெரிய பெரிய பணக்காரர்கள் மத்தியில போய் நான் என்னத்தை பேசுறது? இயேசு ஆசீர்வதிப்பார், இயேசு நன்மை செய்வார்னு சொல்லி, அல்லது அவங்க இன்னும் உயர்த்துவார், பிசினஸ் ஏழ்கைகள் எல்லாத்தையும் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லி பேசலாங்க போது அவையானவர் உணர்த்தினாராம், சமாதானத்தை குறிச்சு பேசு, சந்தோஷத்தை குறிச்சு பேசு. என்ன ஆண்டவர், அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காத, எந்த குறைவுமே கிடையாது, ஏராளமான சொத்து சுகம் வசதிகள் இருக்குத, அவங்களுக்கு என்ன குறைவு இருக்கும் அப்படின்னு சொல்றது இல்ல, நீ அதை மட்டும் பேசு, கூட்ட முடிவுல நீ பாருன்னு சொல்லி விட்டாராம். நடந்தது என்ன தெரியுமா? இவர் சமாதான பிரபுவாகி இயேசு குறிச்சு பேசுறாரு. அவருடைய நாமம் சமாதான பிரபு. அவர் வந்துட்டா போதும், சமாதான குறைவு போயிரும். உலகம் கொடுக்காத சமாதானம், பொண்ணும் வெள்ளும் கொடுக்காத சமாதானத்தை இயேசு கொடுப்பாரு. உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா இந்த இடத்திலும் சமாதானத்தை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிக்க போறார். உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்குதா? உங்களுக்கு சமாதானம் வேணா நீங்க ஒரு நேமன் செய்யுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில அனுமதிங்க, இருதயத்தை திறந்து கொடுத்து இயேசுவே உள்ளத்துல வாங்க என்று சொல்லி சொன்னீங்கன்னா இயேசு உங்க உள்ளத்துல வருவாரு. அதோடு மட்டுமல்ல, உங்கள் இல்லத்திலும் வருவார். எல்லா காரியங்களும் நன்மையை மாற்றி கொடுப்பார். சமாதானம் உண்டாயிரம் சொன்ன உடனே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிஞ்ச உடனே அநேக வசதி படைத்த கோடீஸ்வரர்கள் வந்து நின்னாங்களாம் அந்த ஊழியர்கிட்ட. என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எங்களுக்கு அது ஜெபிக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்களாம். என்ன ஜெபிக்கணும்? அவர் சொன்னாரா, ஐயா நாங்க எல்லாம் எங்களுக்கு இருக்குது, இல்லன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, ஆனா எங்க உள்ளத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. நம்முடைய பாஷையில சொல்ல போனா தூக்கம் இல்லாத இரவுகள் தான். ஒரு விதமான பயம் எங்களை அநேக நேரம் அழுத்துகிறதுன்னு சொல்லும் போது ஜெபித்து அனுப்பினாராம். யோசித்து பாருங்க, அவளுக்குள்ள ஒரு பெரிய ஃப்ரீனஸ் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க உண்டாயிடுச்சு. இந்த ஊழியக்காரர் அதுக்கப்புறம் ஆண்டோட்ட வந்து நன்றி சொன்னாராம். யோசித்து பாருங்க, நம்ம வெளி தோற்றத்தை வச்சு பாக்குறோம், எல்லாம் இருக்குது அவங்களுக்கு, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி இல்ல. சகேவி அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்த பிறகுதான் சூழ்நிலை மாறுது. நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய இல்லத்துல இயேசு இருந்தாருன்னா எல்லாமே மாறிடும். சமாதானம், சுகம் நிரந்தரமா இருக்க ஆரம்பிச்சிடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா அந்த நாளை தந்திருக்கிறீங்கப்பா. சமாதானம் இல்லாத பிள்ளைகள் ஏராளம் உண்டு, சந்தோஷத்துக்காக ஏங்குகிற பிள்ளைகள் உண்டு, நிம்மதி எங்க கிடைக்கும்னு சொல்லி அலைந்து திரிகிற பிள்ளைகளும் உண்டு. ஒரு விஷயம் இந்த நாள் நினைவுக்கு வந்து யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்துல இயேசுவே வாங்க, எங்களுக்கு உள்ளத்துல தங்கிருங்கன்னு சொல்லி கேட்கிறாங்களோ அந்த இருதயத்துக்குள்ள பிரவேசிங்கப்பா. நீங்க உள்ளத்துக்குள்ள போயிட்டாலே போதும், இருள் மாறிடும், பலவீனம் மறைஞ்சிரும், துக்கம் சந்தோஷமா மாறிடும்.
சமாதானம் ஒரு நதியை போல புறப்பட ஆரம்பிச்சிடும். செய்தருளுவீராக. நாள் முழுவதும் நீ நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சுட்டா போதும். நம்முடைய சுயமெல்லாம் செத்துறோம். சுயம் இது வேணும் அது வேணுங்கிற எண்ணெல்லாம் போய் இருக்கிறதுல திருப்தியோடு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்து ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். இந்த கிருபை கர்த்தர் நிச்சயமா நமக்கு தருவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.